ஹலோ கைஸ், இப்போ நம்ம இன்னொரு வீடியோக்கு வந்துக்கிறோம். இன்றைக்கி என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இன்ட்ரடக்ஷன் மறந்துட்டேன். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் சோப்போஸ். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைடிங் கேர்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ என்கிட்ட இருக்கிற ரைடிங் கேர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரைனாக்ஸு இது டூரிங் ஜாக்கெட். என்கிட்ட க்ளவுஸ் இருந்துச்சு, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதான் கிழிஞ்சு போயிடுச்சுட்டு எடுத்து விசாட்டிட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, இது வந்து லெவல் 2 ரைடிங் ஜாக்கெட். ஸோ உங்களுக்காக எக்ஸ்போஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ தான் இது வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்து, ஸோ விலாகுக்கு யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆர்மர்ஸுங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், இது லெவல் 2ன்னு போட்டிருக்கு. இது வந்து ஷோல்டர் பேடிங்ஸு, இது வந்து கையோட எல்போ, அதேமாரி அந்த சைடும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பேக். இது மெட்டீரியல் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளைமேட் லைக் கோல்டு வெதரில் போடுறதுக்காக கொடுத்துருக்குறது. அது பார்த்தீங்கன்னா இப்போ பிளெயின் மெஷ் ஜாக்கெட் தான். ஸோ இதில் இருக்கிற ஜிப்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் நான் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ரெயின் வரும்போது லைக் மழை பெய்யும் போது யூஸ் பண்ணிக்கிறது. இது அசம்பிள் பண்ணி நான் உங்களுக்கு அப்புறமேல் காட்டுறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் நார்மலி சோலோ ட்ராவல்ஸ் பண்ணுறதால எடுத்து வச்சுருக்கேன். ஸோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதோட உள்ள என்னென்ன ஜிப் இருக்குது, லைக் எங்கே என்ன ஆக்சஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 லேயர் ஜிப் கொடுத்துருக்காங்க. நம்ம மெஷ் ஜாக்கெட்டு அப்புறம் அந்த கிளைமேட் ஜாக்கெட் போடுறதுக்கோசரம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேடிங்ஸ் அப்பப்போ ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லாட் மாரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம பேக் பேடிங் போடுறதுக்கும் இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குங்க பெருசு. ஸோ நம்மளுக்கு தேவைப்படும் போது வாஷ் பண்ணிக்கலாம். இதுதான் மெயின் அட்வான்டேஜ் இதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜிப்பு மொபைல் வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஹெட்ஃபோன் ஜாக்கு லைக் சார்ஜ் பவர் பேங்க் அந்த மாதிரி எதாவது கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ஸ்லாட் இருக்குது அதுக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் 2 ஜிப் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கமும். சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200லேருந்து 300 சிசி கெப்பாசிட்டி பைக் ஓட்டுறதுக்கு நல்லா சேஃப்டியான இதுங்க. அதுக்கு மேலே போகிறதுக்குன்னா இதுவும் யூஸ் ஆகும், பட் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓட்டுறவங்களுக்கு வேறு நெக்ஸ்ட் லெவல் ஜாக்கெட்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போ நான் அதை எப்படி ஃபிட் பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம பேடிங்ஸ் எல்லாம் போட்டாச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும் லுக்கு. நான் உங்களுக்கு டைம் லேப்ஸ்லேயே காமிச்சிருப்பேன். ஸோ பார்த்துக்கோங்க, ஃபுல் பேடிங்ஸ் எல்லாம் இன்சர்ட் பண்ணி. ஆனால் இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் செஸ்ட்டு இதுங்க இல்லை, செஸ்ட்டு இது அந்த ஆர்மர் இதில் போட முடியாது, ஆஃப்டர் மார்க்கெட் வந்து போட முடியாது. அது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜஸ். மற்றபடி இது எல்லாம் பயங்கர சேஃப்டியாக இருக்குது. இதில் ஆல்ரெடி நான் ஒரு டைம் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இருந்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு குவாலிட்டி பாருங்கள். ஆக்சிடெண்ட் ஆன இதுமாரியே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 90 ஸ்பீடில் கீழே விழுந்தேன் பாருங்கள். ஸோ நல்லா சேஃப்டியாக தான் இருக்குது. ஸோ எங்கே போனாலும் ரைடிங் கேர்ஸ் போட தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது வந்து ரொம்ப வெயில் காலன்றதால இது இப்போதைக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, ரொம்ப வெயில் அடிக்கிறதால. ஸோ இதை உங்களுக்கு வேணால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதை பண்ணுறேன். ஸோ கைஸ், எண்ட் ஆஃப் தி விலாக். உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல விஷயத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஹை ஃப்ரம் சோப்போஸ்.